ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னாச்சு? என் வயிறு எரியுதுடி. தெரிஞ்சது சொல்லு என்னன்னு. உன் சித்தப்பன் இங்க சென்னையில தான் இருக்காராம். அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற? அவர்லாம் இங்க வரமாட்டாரு. அப்படியே மாலத்தி அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போயிடுவார். அதுதான் கிடையாது. இந்த மனுஷன் வருவாருன்னு அவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே குஜராத் ஓடி போயிட்டா. அப்ப இவர் எங்க? ஐயோ சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. போன் அட்டன் பண்ணி நம்ம எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டோம்னு சொல்லு. நாங்க எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டோம், நாங்க எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டோம் சொல்லுன்றல. இருமா சித்தப்பா, நாங்க வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 16 ஸ்டோர்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்றேன். ஒரு 432 ரூபாய் எடுத்து வச்சுக்கோமா. சித்தப்பா ஆட்டோல ஏற போறேன். இதோ வந்துட்டே இருக்கமா. சித்தப்பா உன்னால எனக்கு செலவு தான் அதிகமாகும். ஆட்டோலாம் ஏறாத. எங்க நிக்கிற அங்கே நின்னு தொலை. நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிம்மா வந்துரு. ஏய், அந்த மனுஷன் வந்தாருன்னா டீ போடு, காபி போடு, பஜ்ஜி சுடு, வடை சுடுன்னு என் உயிரை எடுப்பாருடி. உனக்கு ஓம் பிரச்சனை. அந்த ஆள் மட்டுமா வருவான்? கூட அந்த குட்டி சாத்தான வேற கூட்டு வருவான். அவன் என் லிப்ஸ்டிக் ஐலைனர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். ஐயோ, நான் என்ன பண்றது ஃபர்ஸ்ட்? இத வேற செய்யணும். இங்க தானே வந்து நிக்கிறேன்னு சொன்னாரு. சித்தப்பா. சொல்லுமா. எங்க சித்தப்பா இருக்க? நானா இங்கதாம்மா. இங்கதான்னா பக்கத்துல ஏதாச்சும் அடையாளம் சொல்லு. பெரிய மரம் ஒண்ணு இருக்குமா. மரம்? சரி, வேற ஏதாச்சும் சொல்லு. உன் பக்கத்துல என்ன இருக்கு? என் பொண்ணு நிக்கிறா. உன் பொண்ணு பக்கத்துல என்ன இருக்கு? நான் நிக்கிறேன். ஓ, உங்க 2 பேர் பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு கட்டப்பை இருக்குமா. ஓ, இந்த ஆளு போன்லயே வெட்டி கொன்னுறலாமா? சித்தப்பா, வேற ஏதாச்சும் அடையாளம் சொல்லு. உங்க 2 பேர் பக்கத்துல கட்டப்பை பக்கத்துல என்ன இருக்கு? அம்மா, இங்க ஒரு பொண்ணு நிக்கிறாமா. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு. சுருள முடி வச்சிருக்காமா. அப்புறம் கருப்பு சட்டை. என்ன நம்மளையே சொல்றாரு? மர்க்கா சொல்லு. சுருள முடி வச்சுக்கினு அதுவும் அந்த சட்டை, அந்த கருப்பு சட்டை பாதி சட்டையா தான் இருக்குது. வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காமா. அப்படியே முன்னாடி வா சித்தப்பா. முன்னாடி தான் நடந்து வந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணை கூட தாண்டிட்டோம். நான் தான் அந்த பொண்ணு. ஏறுங்க. இங்க பாருமா, சின்ன வயசுல பார்த்தது ஆளு அடையாளமே தெரியல. தெரியல, அப்படியே போயிட வேண்டியதானே. ஏய், எங்க வர? சிக், பின்னாடி ஏறு. சித்தப்பா, குழந்தைய முன்னாடி வச்சுக்கோமா. குழந்தை அது அவ்வளவு பெருசுக்கு வளர்ந்து வச்சிருக்கா. இருங்க சித்தப்பா, பின்னாடி ஏறி. ஓகா என்ன எத்தனை வந்தீங்க ஊர்ல இருந்து பையில?